கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை சோசரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை சோசரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அடுத்த செய்திக்காக அதனுடைய ஆசீர்வாதத்துக்காக காடுபுரம் சபையிலிருந்து வந்திருக்க நம்முடைய சகோதரர் பாஸ்கர் அவர்கள் நம்மை ஜெபத்தை நடத்துவார். அதன் பிறகு மும்பையில் வந்திருக்க நம்முடைய சகோதரர் சாம்குமார் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொண்டு வருவார்.
ஜெபம் செய்வோம். கிருபை இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட உடைய சமூகத்தில் கூறும்படியாகவும் உடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கத்தாவே, அந்த மாபெரும் கிருபைக்காய் நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. கர்த்தா, நாங்கள் இந்த முதல் கூட்டத்தை முடித்து நாங்கள் இரண்டாவது கூட்டத்துக்கு நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தா, அந்த முதல் கூட்டத்தில் நாங்கள் சிந்திக்கும்போது நீர் எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமாக நீர் இருக்கின்ற நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரியவராயிருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் இந்த இரண்டாவது கூட்டத்துக்கு நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். கர்த்தா, அருமையான அந்த சகோதரன் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையானது எங்களுடைய இதயத்தில் நாங்கள் தக்க வைத்து கொண்டு அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை நாங்கள் விட்டுவிடாதபடி எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. கர்த்தாவே, அதனான சகோதரனை மூடி மறைத்து நீர் பேசும் கர்த்தாவே. கர்த்தாவே, அடுத்து கூட்டங்கள் இருக்கிறது, அடுத்த கூட்டங்களையும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரும் ரட்சிகமாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை பரிசுத்தமாயப்படுவதாக ஒரு முறையோட உங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் பாடின பாடலே, என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் என்ன செய்தாரு, மன்னிச்சு விட்டார். அப்போ அதான் மிக மிக வாழ்க்கையில் ஆனந்தமான காரியம். பாருங்க, பாவங்கள் சாபங்கள் கோபம் எல்லாம் பரிகரித்தாரு, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து என்ன செய்தாராம், தேற்றியே விட்டாரு என்று பார்க்கிறோம். 3ஆம் ஸ்டான்ஸ்ல அக்ஷனின் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளிருந்ததாலே நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டியது. அப்போ இந்த பாவ மன்னிப்பை பெற்ற நீங்களும் நானும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சாட்சி பகரணும். அது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லாவிட்டால் அது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நான் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அந்த வாசிக்கிற நேரத்தில் எவ்விதமாக அந்த தன்னுடைய சகோதரர்களுக்காக சிந்தனை பண்ணுகிறார் என்பதை குறித்து உங்களுக்கு நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். முதலாவதாக அதுக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை முதலாவது நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நோட் பண்ணி வைங்க. லூக்கா 17:17 ஞாபகம் இருக்கலாம். லூக்கா 17:17. அப்பொழுது இயேசு லூக்கா 17:17 சாரி 16:17 சாரி 16:17 சாரி 16:17 16:17 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாரி, வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவயமாய் போவதை பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாக இருக்கும். பாருங்க, இந்த ஆண்டோடைய வசனத்துல உள்ள ஒண்ணுமே மாறி போகாததா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த வானம் ஒளிந்து போனாலும் மாறாது என்பதை நான் பார்க்கிறோம். அமிதமாக சொல்லப்பட்ட என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டார். பாருங்க, அந்த 19ஆம் வசனத்திலே லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் வசனத்திலே இஸ்ரவேலில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவருடைய மேட்டிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பொருட்களை நக்கிற்று. பின் அந்த தரித்திரம் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்போது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர் பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேர்ந்தப்படுகிறான், நீயும் வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்து கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்து கடந்து வரவும்
மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்போது அவன், அப்படியான தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் பேதர்கள் இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியத்தை அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனார், மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். பாருங்க, இந்த நம்ம சம்பவத்துல நான் பார்க்கிற நேரத்துல நான் பாடினோம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் செய்தாரு, மன்னித்து விட்டார். வெண்ணங்கி பொன்முடி பாத்திய மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம் என்று நாம் பார்க்கும்போது நாம் ஒரு நாளைக்கு அவரோட கூட இருக்க போகிறோம். அங்கே நமக்கு மிகுந்த சந்தோஷமானதாக இருக்க இடமா இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியதை பார்க்கிறோம். இங்கே நான் ஒரு ஐஸ்வர்யவானையும் லாசருவையும் குறித்து பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான்? சம்பரமா இருந்தான் இல்லையா? அநேக நேரங்களில் நாம விசுவாசிகள் நினைப்பேங்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அங்க உள்ள எல்லாம் காலி இல்லை, கோக்க சமாதானம் நிம்மதி ஒண்ணுமே இல்லை. பாருங்க, இந்த பெரிய அம்பானி அவன் இருக்கான், அவன் இன்னும் சம்பாதிக்கணும். காரணம் என்ன? உள்ள ஒண்ணு இல்லை, இன்னும் கிடைக்கணும் அவ்வளவுதான். அவன் எவ்வளவு சாப்பிடுவான் நினைச்சு பாருங்க. அவன் எதுக்காக சம்பாதிக்கிறான்? இந்த சுவாசம் போயிட்டு உள்ள வரல என்ன போச்சு. ஆனா அதுக்காக என்ன செய்யறான்? நீங்க ஏதாச்சும் பார்க்கணும். அப்போ இந்த மனுஷன் பெருதாவாகவே இந்த உலகத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறார், ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு நம்மோட கூட இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து போது மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுக்கு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஐஸ்வர்யவானும் லாசரும் சொல்லப்பட்டிருக்கு. லாசர் எப்படி இருக்கிறான்? தரித்திர இல்லையா? ஆனா அவனுக்கு என்ன இருக்கு? எங்க சாப்பாடு வருது? ஐஸ்வர்யா வீட்டுல இருந்து சாப்பாடு வருது. நீங்க நினைச்சுக்கணும் என்னன்னா, ஐஸ்வர்யா வீட்டுல இருந்து சாப்பாடு வருது. ரெண்டாவது, அவனுக்கு டாக்டர் யாரு தெரியுமா? நாய். இந்த பாருங்க, இந்த புண்ணுல எல்லாம் அந்த நாய் வந்து நக்கியாச்சுன்னா அது புண்ணு சுகாகுமா? என்னன்னா நாய்க்கு நாக்கில் வந்து நல்ல அந்த மெடிசன் எல்லாம் இருக்கு பாருங்க. அப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, அவன் பார்க்கறதுக்கு ஐஸ்வர்யவானா இருக்கான், உள்ள ஒன்றும் இல்லை. ஆனா இங்க ஒருத்தர் இருக்கான், கஷ்டமான பார்த்துல தரித்திரனா இருக்கிறான், ஆனாலும் சாப்பாடு வருது, அங்கேருந்து சாப்பாடு வருது. பிறகு புண்ணு இருக்குது, புண்ணை சோப்படுத்துறதுக்கு ஒரு நாய் வந்து இருக்கு. அதை நினைச்சிடணும். நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஓகே, எனக்கு ஆண்டவர் எனக்காக என்ன செய்யறாரு பார்க்க, என் நிலைமைக்கு ஏற்ற பிரகாரமாக எனக்கு என்ன செய்யறாரு பார்க்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கத்தோட தீர்மானம் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு பரிகாரியாக எனக்கு தேவையான வச்சிருக்காரு என்ற இந்த சம்பவத்துல நமக்கு புரிஞ்சுவிடும். அந்த டெஸ்ட் புரியறதுக்கு தான் அவங்க சொல்றேன். அதனால நாம் ஐஸ்வர்யவான்களை பார்த்து ஓ அவனுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது, இவன் என்ன செய்ய சம்பரவான் 2 பேரும் என்ன செய்தாங்க? மறிக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுது? ஒருத்தன் எங்க போறான்? பாதாளத்துக்கு போறான். லாசர் சொல்லும்போது என்ன சொல்ல? அப்படியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? யாரு கூட்டிட்டு போற? அந்த 2 வித்தியாசம் அந்த படிக்கணும். நம்ம சில நேரங்களில் படிக்கும் போது அவன் அப்படியே நேரம் பாதாளத்துக்கு போனா, ஆனா லாசர் என்ன செய்யல? அப்படி இல்லை, தேவதூதர்கள் கொண்டு வராங்க ஆபிரகாமுக்கு மடியில் கொண்டு. அதான் வித்தியாசம். எப்போ முடிவில் தான் வித்தியாசம். இப்போ நமக்கு ஆண்டவருக்கு நம்ம உழைக்கும் போது, இப்போ நான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க, இந்த வெயிலில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுடுங்க. வேலை செய்த பிறகு சம்பளம் எங்கே போய் கிடைக்கும்? அந்த கடைசி வீட்டுக்கு போகும்போது சம்பளம் கிடைக்கும். அப்படி தானே? இடையில வச்ச நல்லா வேலை பார்க்குறேன்னு சொல்லி சம்பளம் கொடுப்பாங்களா? இல்லை. அப்போ அதனே போல நீங்களும் நான் நினைக்க வேண்டியது, எனக்காக இந்த வேலைக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அன்னைக்கு எனக்கு கிடைக்கும். இங்கே நான் பார்க்கிறோம், தேவதூதர்கள் வந்து என்ன செய்தாங்க? அப்படியே தூக்கிட்டு இங்க தேவர்கள் இல்லை, ஆனால் தேவர்களை வச்சு பார்த்ததா அவன் காணல, ஆனால் தூதர்களை வச்சு பாதுகாத்தாரு. நம்ம வசனம் கிளியரா சொல்லுது, எல்லாருக்கும் தேவதூதர்களை வச்சிருக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. இங்க நம்ம விசேஷமா சொல்லும் போது தேவதூதர்கள் வந்து என்ன செய்றாங்க? ஆபிரகாமுக்கு மடியில கொண்டு போறாரு. அங்க போகும்போது என்ன செய்யறாங்க? 2 பேரும் பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது ஓகே, பார்த்தாச்சு என்னாச்சு? இவன் என்ன செய்யறான்? பயங்கரமான வேதனையில் இருக்கான். அப்ப என்ன சொல்றான்? என்ன செய்யணுமா? லாசரு தண்ணிய விரல் நுனியில தொட்டு எனக்கு அந்த நாக்கில ஒரு ட்ரிப் வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நமக்கு 2 பேருக்கும் வர முடியாது, ஒரு பிளவு இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான் தெரியுமா?
என்ன சொல்றான்? அப்படியா? ஏன் 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 சகோதரன் நினைக்கிறான்? அதான் என்னுடைய பாயிண்ட். நம்ம வரப்போறது என்னன்னா, அப்பந்தான் சகோதரன் நினைக்கிறான், நானோ வந்துட்டேன், இங்க பிளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இனி ஏன் சகோதரங்க இங்க வரக்கூடாது? அப்ப அப்படி சொல்ல காரணம் என்ன? இடம் ஓகே, இடம் பயங்கரமா எனக்கு இருந்தேன், ஆனா எனக்கு சகோதரங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லணும்னா அது காரணம் என்ன? கஷ்டம் அதிகமா இருக்கு இல்ல? ஓகே, இப்ப நான் அனுபவிக்கிறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும்னா நான் பாருங்க, நம்ம எல்லாரும் சகோதரங்கள் வச்சு உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தில் சகோதரங்கள் வச்சிருக்கேன். நான் வந்து இங்க பயங்கரமா தீயில வேதனைப்படுறேன், எனக்கு லாசரை கொண்டு தண்ணி கொடுக்க முடியாது. அப்போ நான் சொல்றேன் எனக்கு சகோதரங்க இருக்காங்க, அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா காரணம் என்ன? சகோதர அன்பு. அன்பு சொல்லுங்க, முதல்ல வருங்க. அன்பு என்னது? அவன் உலகத்தில் இருந்தா கூட சகோதரனுக்கு ஒரு அன்பு இருக்கு. என்ன இருக்கு? அன்பு. இந்த அன்பு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமா இருக்கு. எப்படி எப்படி சொல்லுங்க? இந்த ஐஸ்வர்யா அங்க வேதனைப்படுகிற நேரத்துல சகோதரர்கள் இங்க வரக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அன்பு இருந்ததுனால என்ன சொல்ற, அவங்க இங்க என்ன கூடாது, வரக்கூடாது. ஒரு ரிக்வெஸ்ட். அதனால என்ன செய்யும், இந்த லாசர் அனுப்புனா என்ன செய்வாரு, அவங்க கேட்பாங்க. சொல்ல ஒரு மரிச்சல் ஒரு ஆள் போனா கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. அங்க அதுக்கு தீர்க்கதரிசியும் மோசை உண்டு, அவங்க தான் சொல்லணும். அப்ப இன்னைக்கு நம்ம பாடின நீங்களும் நான் என்ன இருக்கோம் இந்த உலகத்துல சாட்சியாக பகர வேண்டிய டியூட்டி யாருடையது? இங்க இருக்கிற உங்களுடைய, என்னுடைய. சொல்லுங்க, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. அப்படித்தானே? அப்ப நீங்க தானே சொல்லணும். கரெக்ட். நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்க சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்க, உங்க தெரிஞ்சவங்க எல்லாம் யாரு? உங்க மூலமா தான் என்ன செய்ய முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? உங்களுடையதா இருக்குது. அந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த சகோதரன் மேல அன்பு இருந்ததுனால அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்றான். புரியுதா? அப்ப நீங்க உங்க சொந்தக்காரங்க, அக்கப்பள்ளவங்க, அவங்கள நேசிக்கீங்கன்னா நீ அவங்க எங்க போக கூடாது, இந்த நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வீங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க. கிளியரா புரிஞ்சு அவங்களுக்கு? பெஸ்ட். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு சொந்தக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் யாரு சுவிசேஷம் சொல்ல பொறுப்பு யாருடையது? என்னுடையது செய்வேன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு டைரி உங்களுக்கு கொடுக்குறோம். என்னது? இது ஒரு டைரி, ஒரு சின்ன டைரி. இது வந்து வேற ஒன்றும் எழுதக்கூடாது. உங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க பேர் மட்டும் எழுதணும். என்னது? உங்க சொந்தக்காரங்க இயேசுப்பை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்க, பிறகு உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க யார் யார் இயேசுப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்க பேரை என்ன செய்யணும், இதுல எழுதிட்டு தூங்குறதுக்கு முன்னால அல்ல சாப்பிடுறதுக்கு முன்னால என்ன செய்யணும், இயேசுப்பா இந்த இதுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, இயேசுப்பா ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணணும். புரியுதா? பண்ணலாமா? நிறைய பண்ண முடியாது. ஆகவே என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். முடிஞ்ச ஒரு டிராக்டர் கூட அப்படி எல்லாம் செய்யுங்க. காரணம் என்னன்னா, இந்த ஐஸ்வர்யமா அந்த வேதனை உள்ள இடத்துல இருந்து சொல்றான், எனக்கு சவரங்க வரக்கூடாது. அப்ப சொல்றாங்க மோசையின் தீர்க்கதரிசி. அதனால நீங்கள் என்ன யாரு? மோசையின் தீர்க்கதரிசியா இருக்கு. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள உங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்க பேர் எனக்கு தெரியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அதனால உங்க எல்லாருக்கும் இந்த டைரி கொடுக்கும். இந்த டைரி ஒன்லி அதுக்கு மட்டும், வேற எதுவும் இதுல எழுதக்கூடாது. ஆகவே இதுல எழுதி அவங்களுக்காக டெய்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கக்கூடியவர், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இங்க அதில் செய்யும்படி அவங்களை நான் கேட்கிறேன். அடுத்தபடியாக வாசிக்கிற நேரத்தில் அவர்களும் என்ன செய்யக்கூடாது, இந்த 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 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அவன்கிட்ட தகப்பன் விட்டு உங்களை அனுப்பிக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்றான். அப்போ அந்த வேண்டுதல் முதலாவது தண்ணி கேட்குறான். தண்ணி கிடைக்கலன்னா என்னாச்சு, பரவாயில்லை, அப்போ எனக்கு சகோதரர்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டது மாதிரி நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜெபம் பண்ணணும். ஆகவே ஒரு சின்ன ஒரு காரியம் கூட தான் சொல்கிறேன். இந்த நம்ம திருமண காரியங்கள் நடக்கிற நேரத்தில், பர்த்டே பார்ட்டிஸு அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்துலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கடைசியில் ஒரு டிராக்டு, பைபிள் இப்படிப்பட்ட காரியம் வச்சிங்கன்னா உங்கள் இயேசுப்பா ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போவாங்க, வாசிப்பாங்க, இயேசுப்பா அறிஞ்சு கொள்ள முடியும். என்னென்னா அநேகருக்கு இந்த பைபிள் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. சிலவனுக்கு வாஞ்சை இருக்கு வாசிக்கணும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, நேரம் வந்து கேட்க மாட்டாங்க.
ஆனா இப்படி ஃப்ரீயா கிடைக்கிற நேரத்துல கொண்டு போவாங்க, வாசிப்பாங்க. அதனால ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்வோம், நல்ல சாப்பாடு சரீரத்துக்கு கொடுக்குறோம். ஆனா அதோடு கூட என்ன செய்யணும், ஒரு ஆண்டவருக்கு ஒரு மாற்றம் இல்லாத வசனத்தை என்ன செய்யணும், நீங்க கொடுக்கணும். கடைசியில் நீங்க போற நேரத்தில் வச்சிருந்தீங்கன்னா விருப்பம் எடுங்கன்னு சொல்லலாம், அப்படி வைக்கலாம். எப்படியாவது நீங்க எப்படி நினைச்சணும், அவங்களுக்கு ஒரு ஆண்டவருக்கு வசனத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டா இருக்கு, முடிஞ்ச செய்யுங்க. அது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. காரணம் என்னன்னா, இந்த ஐஸ்வர்யவான் எங்க சொல்றான், பாதாளத்தில் எடுத்துலாம் எனக்கு சாதாரண என்ன செய்யக்கூடாது, அழிவில் வரக்கூடாது. ஆகவே அதை மனசில் வச்சு நான் செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது இரண்டாவது சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வசனங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வசனங்கள். அப்போது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்தவர்களை கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்போது அவன் தோட்டக்காரை நோக்கி, இதோ 3 வருடமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றே காணவில்லை. இதை வெட்டி போடு, இந்த நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாருங்க, இங்க நான் பார்க்கிறோம் ஒரு கனி கொடாத ஒரு மரத்தை பார்க்கிறோம். கனி கொடாத மரம் என்ன செய்யணும், வெட்டி போடணும். அப்ப அந்த தோட்டக்காரன் சொல்றான், ஒரு வருஷம் கூட இருக்கட்டும். அப்ப நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கை, ஒருவேளை நம்ம பல வருடங்களா இருந்திருக்கலாம், நிறைய பேர் கனி கொடுக்குறீங்க, ஒருவேளை கனி கொடுக்காதவங்களா இருந்தீங்கன்னா கூட ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன செய்யறாரு, இந்த ஒரு வருஷம் கூட நீட்டி கொடுக்குறாரு. அப்போ அவிதமாக நமக்கு என்ன செய்யிருக்கிறாரு, இந்த 2025 நம்ம கொடுத்திருக்கிறாரு. நமக்கு என்ன செய்யறாரு, அவங்க என்ன சொல்ற, கொத்தி நினைச்சிடறேன் எரு போடுறேன். அதுக்கு அர்த்தம் என்ன, கொத்தி எரு போடுறேன்னு சொன்ன அதுக்கு அர்த்தம் என்ன, வாய்ப்பு கொடுக்குறேன், ஓகே வாய்ப்பு கொடுக்குறேன், ஒரு வருஷம் கூட இருக்கட்டும், பின்ன கொத்தி எரு போடுகிறேன்னு சொல்ற அர்த்தம் என்ன? ஒருவேளை சில ஊட்டச்சத்துக்கள் குறைவா இருக்கிறோம், என்னன்னா ஊட்டச்சத்து இன்னைக்கு கூட ஆண்டவர் என்ன செய்யாரு, சில ஊட்டச்சத்துக்களை கொடுத்திருக்கிறாரு. என்ன செய்ய கொடுத்தாரு, சில ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க அவர்களை நம்பி அந்த ஊட்டச்சத்துக்கள் எதுக்குன்னா, ஒருவேளை நீங்க எல்லாரும் ஒன்றும் பண்ணல, நான் எப்போ சொல்ல என்னன்னா, இந்த பிள்ளைங்களை டியூஷன் விடுவாங்க இல்லையா, எந்த எந்த பிள்ளைகளை எல்லாம் டியூஷன் விடுவாங்க, வீக்கார்களை விடுவாங்க. பிறகு 95 மார்க் வாங்குறவங்களையும் டியூஷன் விடுவாங்க. ஏன், 100 எடுக்கணும். அப்ப அதே போல இன்னைக்கும் நான் இன்னைக்கு அந்த எஜமான சொன்ன மாதிரி இந்த வசனங்கள் உங்களுக்கு நோட் புக் கொடுத்து மறுபடியும் நோட் பண்ண வச்சு அதை ரிவைண்ட் பண்ண என்னன்னா, நீங்க எத்தனை % வாங்கணும், 95% வாங்குறது எத்தனை வாங்கணும், 100% வாங்கணும். அதுக்காக அந்த நோக்கத்தோடு, எஜமானுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் கிடையாது, எஜமான நோக்கம் ஆனதுனால தான் சகோதரர் என்ன செய்தாங்க, என்ன அழைச்சாங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்த ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தாரு, அந்த வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்படியா இருக்கிற வச்சுதாரு. இந்த பார்க்கும்போது கொத்தி எரு போட்டு போறேன், ஒரு வருஷம் கூட பார்க்குறேன்னு சொல்லிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வருஷத்துல நாம் அவருக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக, ஒருவேளை கொடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் கொடுத்துக்கோமானால் இன்னும் அதிகமாக கொடுக்கிறவர்களாக இருக்க தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆகவே அவ்விதமாக அவர் நம்மை நடத்த தேவனுக்கு கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் உபயோகிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இனி நம்முடைய வாழ்க்கையில கணக்க பிடிக்க வேண்டிய 4 T. என்னது 4 T? திங்க், தேங்க், ட்ரஸ்ட் அண்ட் த்ரோ. என்னது சொல்லுங்க, திங்க், தேங்க், ட்ரஸ்ட் அண்ட் த்ரோ. என்ன, முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைவு கூறணும். என்ன செய்யணும், ஆண்டவர் நம்முடைய திங்க் வாட் காட் ஹஸ் டன் இன் யுவர் லைஃப். ஃபர்ஸ்ட் திங் என்னது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும், நினைவு கூறணும். அது ஒரு வசன ஆதாரமா சொல்றேன். 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். 136, 23. நம்முடைய தாய்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அப்போ நம்முடைய எந்த நிலைமையில நம்ம நினைச்சாரு, தாழ்மையா இருந்த நேரத்தில் நம்ம நினைச்சாரு. நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கிறது. என்னது, உங்கள் வாழ்க்கையில அவர் என்னென்ன செய்திருக்கிறார்,
தாழ்வு நம்ம நினைச்சார் இல்லையா? ஒன்றும் இல்லாதவர்களாக, அக்கிரமக்காரர்களாக, பாவிகளாக, மருத்துவர்களாக இருந்து நம்மை உயிர்ப்பித்து இவ்வளவு வளர்ந்தடத்தி வந்தாரு. நம்முடைய வாழ்க்கையில செய்த அநேக நன்மைகளை செய்திருக்கிறாரு. நான் அதான் சோழனை சொல்லியிருந்தேன், என் ஆபீஸ்ல செய்த காரியங்களை குறித்து சொன்னேன். அப்ப சொன்னாரு, 1-2 காரியங்களை சொல்லுங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் நினைச்சேன், ஒருவேளை உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்த்தேன். கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனா என்னாச்சுன்னா, நான் முதல்ல இருந்தது டாக்யார்டுன்னு சொல்லி இடத்துல. டாக்யார்டு என்னன்னா, அந்த யுத்த கப்பல் எல்லாம் ரிப்பேர் பண்ற இடத்துல. அங்கே இருந்து ஆண்டவர் அங்கே இருந்து கப்பல் செய்கிற இடத்துக்கு கொண்டு வந்தார். எங்க இருந்து? ரிப்பேர் பண்ற இடத்துல இருந்து கப்பல் செய்யக்கூடிய இடத்துல கொண்டு வந்தாரு. இந்த நீங்க ரிப்பேர் பண்ற இடத்துல சனிக்கிழமை வேலை உண்டு, ஆஃப் டே. ஆனா போயிட்டு வந்தாச்சுன்னா அது எல்லாம் ஒண்ணுதான். இங்க 5 நாள் வேலை, சாட்டர்டே சண்டே ஹாலிடே. அப்போ எனக்கு ஊழியத்துக்கு எல்லாம் நிறைய உதவியா இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய போஸ்ட் இங்க கிடையாது. என்னது? என் போஸ்ட் இங்க கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன யோசேப்ப மாதிரி உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் மனுஷனுக்கு நான் சிம்பிளா சுருக்கமா சொல்றேன். அப்போ இதை பார்த்து அவங்களுக்கு என்ன ஆச்சு? பொறாமை. என்னது? பொறாமை. அப்ப என்ன செய்யணும்? இவரை இங்க இருந்து என்ன செய்யணும்? அங்க கொண்டு போகணும். அப்ப அதனால அவங்க பெரிய ஆபீசர்கிட்ட லெட்டர்லாம் எழுதி, இப்படி ஆக்கும், இவனுக்கு இங்க வேகன்சி இல்ல, இங்க இல்ல, அவனை உடனே திருப்பி அனுப்புங்கன்னு லெட்டர் போட்டாங்க. ஆனா இங்க உள்ளவங்க அந்த ஆபீசர் என்ன சொன்னா, எனக்கு ஐ எம் த கீ பர்சன். என்னது? கீ பர்சன் சொல்லி இவனை விட முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளை வேணா விடுறோம்னு சொல்லிட்டு அப்படி லெட்டர் விட்டாங்க. ஓகே, விட்டாச்சா? அடுத்து கொஞ்ச நாள் பண்ணி அந்த ஆபீசர் போயிட்டாரு. வேற ஒரு ஆபீசர் இங்க வந்தாரு. வந்த உடனே மறுபடியும் இந்த எடுத்துட்டாங்க. இப்படி ஆக்கும் அந்த அன்னைக்குள்ள லெட்டர் ரெஃபர் பண்ணி இந்த லெட்டர் பண்ணி இவர் என்ன செய்யணும்? மறுபடி திரும்ப இவர் லெட்டர் எடுத்தாரு. அதுக்கப்புறம் விட்டாங்க. அப்படி ஆண்டவர் என்ன அற்புதமாக ஆண்டவர் என்ன அங்கே வச்சாரு. என்னன்னா, இங்க நிறைய ஊழியத்துக்கு பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, லீவு பிளான் பண்ண முடியும். பாருங்க, அப்படி செய்தாரு. அது மட்டும் இல்ல, ப்ரொமோஷன் வர நேரத்தில் இனி எனக்கு இங்கே ப்ரொமோஷன் கொடுத்து இங்கே வைக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாம் லெட்டர் எழுதுவாங்க. இப்படியாக்க இவனுக்கு வேற ஒரு ஆளுக்கு வேகன்சியில் என்ன இங்கே வைங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. வச்சு லெட்டர்லாம் போடுவாங்க. ஆனால் ஒன்றும் ஆகலை. கடைசியாக அவங்க எதிராக நின்று ஸ்ட்ரக் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னன்னா, என்ன இந்த ஆஃபீஸில் இருந்து எடுத்துடுங்க, என்னை கட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து ஆர்டர் வந்தாச்சு. அந்த ஆர்டர் வர நேரத்தில் நான் சில்லுகுரியில் ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கேன். சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஊழியத்துக்கு நடந்து சேர்த்து இருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்த காரியங்கள் பாருங்க. ஒரு ஆஃபீஸர் எங்க ஆஃபீஸில் வந்தவர் இங்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் 6 மாசத்துல இங்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்க ப்ரொமோஷன் கொடுக்குறவங்க அந்த இடத்துல போயிருக்காரு. ஆண்டவர் கொண்டு போயிருக்காரு. நார்மலி ஒரு ஆள் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் போவாங்க. ஆனால் 6 மாசத்துல இங்கே கொண்டு வந்து அந்த நல்ல ஒரு ஆஃபீஸர் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வச்சு அந்த இந்த சம்பவம் நடந்த இடத்துல அவர் நார்மலி அங்கே டெல்லியில் லெட்டர் வந்தாச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவர் அங்கே வச்சதுனால எனக்கிட்ட எழுதி சொன்னார், நீ என்ன செய், ஒரு லெட்டர் கொடு, எனக்கு ப்ரொமோஷன் வேண்டான்னு எழுதி கொடு. பாருங்க, நான் என்ன சொல்றேங்களா? அப்போ அப்படி எடுத்துக்கொண்டு மல்லாட்டா எடுக்க மாட்டாங்க. டெல்லியில் ஆர்டர் வந்ததான். இது பிறகு அவர் இந்த நாளாக அக்செப்ட் பண்ணி கரெக்டாக எனக்கு மறுபடியும் அடுத்த ப்ரொமோஷன் வர நேரத்தில் கொடுத்து இந்த இடத்துலயே வச்சு என்ன ரிட்டையர்டாக வச்சார். நிறைய காரியங்கள் இருக்கு. லீவ் காரியங்கள்லையும் நிறைய அற்புதம் செய்திருக்கிறாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை நினைச்சு பார்த்தோம்னா அதால் அளவிட முடியாததா இருக்கிறது. திங்க் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் செய்தது. ஃபர்ஸ்ட் என்னது? டி என்னது? திங்க். நினைச்சு பார்க்கணும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்தது. 2வது தேங்க். என்னது? ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். பாருங்க, 116 சங்கீதம் 12-13. 116 சங்கீதம் 12-13. 116 சங்கீதம் 12-13. எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் நன்றி செலுத்துறவர்களாக காணப்படணும். தாவீதுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அவரை துதியுங்கள் சொல்லியிருக்கிறார். அவிதமாக முதலாவது நம்முடைய இந்த வாழ்க்கையில என்ன இருக்கணும்? நாம் நன்றி செலுத்தணும். முதல்ல என்ன திங்க் பண்ணணும், நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கணும். 2வது அவருக்கு என்ன செய்யணும்? தேங்க் பண்ணணும். அவர் செய்த காரியத்துக்கு நன்றி சொல்லணும். 3வதாக ட்ரஸ்ட், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். பாருங்க, சங்கீதம் 37:4-5. சங்கீதம் 37:4-5. சங்கீதம் 37:4-5 வசனங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, கர்த்தரிடத்துல மட்டும் நான் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது என்ன செய்யறாரு? காரியத்தை வாய்க்க பண்ணுறாரு. 2வது பாருங்க, வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. அந்த முதலாவது இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்ய. முதல்ல என்ன செய்வாரா? இருதயத்தின்
வேண்டுதல்களை 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மனமகிழ்ச்சி இருதயத்தின் வேண்டுதல், நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். 2வது அம்சம் நம்பிக்கை இருக்கும்போது என்ன செய்யறாரு? காரியத்தை வாய்க்கப்படுறார். அப்போ திங்க், தேங்க். 3வது என்னது? ட்ரஸ்ட். அவருக்கு மேல என்ன செய்யணும்? முழுமையமாக நம்பிக்கை வைக்கணும். கிளியரா வச்சா? திங்க், தேங்க், ட்ரஸ்ட். 4வது த்ரோ. என்னது? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அவருக்கு மேல போடணும். என்ன செய்யணும்? போடணும். பாருங்க, எல்லா கவலைகளும் அவருக்கு மேல போட சொல்றாரு. சங்கீதம் 55:22 பாருங்க. சங்கீதம் 55:22. சங்கீதம் 55:22. உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சு, நம்ம பாரத்தை எல்லாம் யாருக்கு மேல வைக்கணும்? கர்த்தர் மேல. பாருங்க, அண்ணா ஒரு நாளத்திலே நிறைய கஷ்டம் அனுபவிச்சா. பாருங்க, அந்த அண்ணால இருந்து ஒரு நாளைக்கு என்ன செய்தா? தன்னுடைய இருதயத்தை யாருக்கு மேல போட்டுட்டா? ஆண்டவருக்கு சமூகத்துல கொண்டு போட்டா. பாருங்க, அவள் என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சிருப்பா சொல்லுங்க. பிள்ளை இல்ல, என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சிருப்பா? 10 பேர் சொல்லிப்பா நீ மலடி. வேற என்ன சொல்லிருப்பா? நிறுத்திருப்பாங்க. அந்த சக்கலத்தை வந்து எப்பொழுதும் குத்துவாங்க. என்ன அவன் என்ன செய்திருப்பா? பிள்ளை எடுக்க போனா என்ன செய்யிருப்பா? நீ எடுக்காதடா, நீ அதெல்லாம் உனக்கு லாயக்கு இல்லை, அப்படி இப்படி எல்லாம் என்ன செய்யிருப்பா சொல்லிப்பா. சொல்லி அவன் மனசு கண்ணு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் செய்ப்பா. காலையில பிள்ளைய பார்த்து சிரிச்சாச்சன்னா சிரிக்காதன்னு சொல்லுவா. இது என் பிள்ளை. அப்ப இந்த பிள்ளை விளப்போ பிடிக்க போச்சுனே, நீ பிடிக்கணும் தேவையில்லை, அப்படி இப்படி எல்லாம் என்ன செய்வா? எல்லாம் சொல்லி அவளால இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் என்ன செய்தா? இருதயத்தை கொண்டு என்ன செய்தா? ஆண்டவர் சமூகத்தில் போட்டுட்டான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை இந்த பல விதமான துக்கங்கள், பிரச்சனை இன்னும் வித்தியாசமா இருக்கலாம். பாருங்க, என்ன இருந்தாலும் அதை நமக்கு கொண்டு அவருக்கு மேல வச்சுட்டோம்னா நான் ஃப்ரீயா இருக்க முடியும் என்பதை நான் பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து பாருங்க, உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? பாருங்க, உங்களுக்கு பல விதமான கவலைகள் இருக்கும். ஆனா இந்த கவலைகளை வைக்க இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல வச்சுட்டீங்கன்னா அவர் கவலையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, அந்த முடியனால எல்லா பிரச்சனையும் நம்ம தான் சொன்னாரு. திங்க், தேங்க், ட்ரஸ்ட் அண்ட் த்ரோ. அப்போ ஆண்டவர்கிட்ட நாம் நன்றியோடு கூட அவரை துதிச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு செய்தீரன்னு சொல்லி நம்பிக்கை வச்சு அவருக்கு மேல கொண்டு போடும்போது அவர் நமக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? தேவனுடைய சமாதானத்தை கொடுக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 T மனசுல வச்சிருக்கோம். அந்த திங்க், தேங்க், ட்ரஸ்ட் அண்ட் த்ரோ அவருக்கு மேல நம்முடைய போடும்போது நாம் நிம்மதியாக ஆண்டவருக்காக சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இனி வந்து நாம் எனக்கு அநேக காரியங்களுக்கு நாம் சில முக்கியத்துவம் கொடுப்போம். என்ன செய்வோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். பாருங்க, ஒரு என்வலப் இருக்கு, கவர் இருக்கு. அந்த கவர் முக்கியமா, கவருக்குள்ள இருக்கிறதான காசு முக்கியமா? கவர் முக்கியமா, காசு முக்கியமா? கவர் முக்கியம். காசு முக்கியம் சொல்லுவா. கை வைத்துங்க. காசு முக்கியம். ஓகே, சிலவங்களுக்கு கவர் முக்கியம். ஓகே, சரி. அந்த கவர் முக்கியமா, கவருக்குள்ள இருக்க செக் முக்கியமா? செக் முக்கியம். ஓகே, பர்ஸ் முக்கியமா, பர்ஸுக்குள்ள இருக்க காசு முக்கியமா? காசு முக்கியம் இல்லையா? ஓகே, இந்த கோல்டு வந்து சில நல்ல கவரிங்ல வச்சிருப்பாங்க இல்லையா? நல்ல வெல்வெட் கவர்ல வச்சிருப்பாங்க. அந்த வெல்வெட் கவர் முக்கியமா, அந்த உள்ள இருக்கிற அந்த கோல்டு முக்கியமா? பாருங்க, சில பிள்ளைகிட்ட அந்த வெல்வெட் கவரை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? ரொம்ப சந்தோஷத்தோட அதை போட்டு விளையாடும். ஆனா நீங்க புரிஞ்சவங்க எதை எடுப்பீங்க? அந்த கோல்டு எடுப்பீங்க இல்லையா? அதே போல இந்த உலகத்துல சிலர் என்ன செய்வாங்க? கவருக்கு மேல முக்கியம் கொடுப்பாங்க, பர்ஸுக்கு முக்கியம் கொடுப்பாங்க, கோல்டுக்கு அந்த பாக்ஸுக்கு முக்கியம் கொடுப்பாங்க. ஆக்சுவலி முக்கியம் என்னது?
அந்த பணம் அல்லட்ட கோல்டு அதில் உள்ள செக்கு தான் முக்கியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட முக்கியமில்லாத காரியத்துக்கு முக்கியம் கொடுத்து அதுக்கு பின்னால போறதுனால முக்கியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில கூட சில சின்ன சின்ன காரியங்கள், நான் ரீசென்ட்லி நான் கேட்கும்போது ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு குடும்பம் 2 பேருக்கு சண்டை, கணவன் மனைவிக்கு சண்டை. என்னன்னா ஒரு ஆள் ஒரு கணவன் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தாராம். உடனே அவங்க சொன்னா, நீ ஒரு கேக் வாங்கி கொடுத்துருக்காம நீ ஏன் 50 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி போட்டு சண்டை. பிறகு அடி. ராத்திரி 2 மணிக்கு வீட்டில இருந்து அவளை வெளியே ஆக்கிட்டாங்க. பாருங்க, எது முக்கியம் சொல்லுங்க? கணவன் மணிக்கு அன்பு முக்கியமா, அந்த 50 ரூபா முக்கியமா? அன்பு தானே முக்கியம். பாருங்க, ஸோ அநேக நேரங்களில் நீங்கள் நான் எதுக்கு நீங்கள் ஒருவேளை நமக்கு சிரிப்பாக இருக்கலாம், நம்ம சிரிக்கவும் செய்யலாம். ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு நான் பார்க்கணும். புரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு பிரச்சனைகள் வித்தியாசம். அப்போ அந்த பிரச்சனைகள் வர்ற நேரத்தில் நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? என் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், எனக்கு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், எனக்கு பிள்ளைக்கு முக்கியம் கொடுக்குறேன் என்பது மிக மிக தேவையான. நான் ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு புதிய கார், நல்ல காஸ்ட்லி கார் கொண்டு வந்து கழுவிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பிள்ளை போய் என்ன செய்யுது தெரியுமா? ஒரு கல் எடுத்து அதில் ஐ லவ் யூ சொல்லி எழுதிடு. எப்படி? ஐ லவ் யூ டேடி. என்னன்னு? ஐ லவ் யூ டேடி, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு பயங்கரதான் கோபம், பட்டாரன்னு போட்டு அடிச்சுட்டாரு. அடிச்சா அவர் மயங்கி விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் வந்தாச்சு. கடைசியில் பார்த்தாச்சுன்னா அவர் பார்க்குற எழுதிருக்கு ஐ லவ் யூ டேடி. அப்போ எது முக்கியம்? அந்த கார் முக்கியமா, உங்களை அந்த பையனுக்கு அன்பு முக்கியமா? அந்த பையன் நேசிச்சான், அதனால இருந்துச்சு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியாது. அதை நினச்சான் அதில் கல் வச்சு ஐ லவ் யூ டேடி என்ன எழுதுனா. அவனுக்கு அந்த பெயிண்ட் நினச்சிடலாம், ஒரு கொஞ்சம் நேரம் காசு கொடுத்தாச்சுன்னா என்ன செய்யலாம், அதை எடுத்துட்டு பெயிண்ட் கூட பண்ணியிருக்கலாம். அது மட்டும் புதிய வண்டி அண்ணனால கொண்டு விட்டாச்சுன்னா கேரேஜ்காரனே மறுபடியும் அந்த கேரண்டிலே பண்ணியிருக்கிறான். பாருங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சில காரியங்கள் முக்கியம் இருக்கிறது. முக்கியத்துவக்கும் நாம் தெரிஞ்சு அதை முக்கியத்துவம் கொடுக்க தேவன் தான் கிருபை செய்வார். கிளியரா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமானது. ஆகவே அந்த உங்கள் வாழ்க்கையில் வருகிறான காரிய சம்பவம் வரும்போது, ஒருவேளை பிள்ளைகளோட இருக்கலாம், புருஷன் கணவன் கிட்ட சபையில் உள்ள காரியங்களா இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நீங்க பார்க்க வேண்டியது விச் இஸ் த வேல்யூ, முக்கியமானது என்னது. அதை பிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? முக்கியமானதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றதை நாம் என்ன செய்வோம்? அதை முக்கியமில்லாதவர்களாக இருக்க நமக்கு காரியத்தை செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கடைசியாக இந்த நான் பார்க்கிற நேரத்தில் இந்த கடைசி நாட்களிலே அனைவருடைய அன்பு என்ன செய்யுமா? தனிந்து போகும். ஒரு வசனம் பாருங்க, அந்த மத்தேயு 24 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. மத்தேயு 24:12. மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். பாருங்க, இந்த கடைசி நாட்கள் நான் வரும்போது அக்கிரமம் மிகி ஆவதுனால அநேகருடைய அன்பு என்ன செய்யலாம்? தனிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய என்னுடைய அன்பு தனிந்து போகக்கூடாது என்பதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டேன். ஆகவே நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பை குறித்து நமக்கு 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். முதல்ல 1 3 வரை வாசிப்போம். அதுக்கு பிறகு 4 7 வரை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிப்போம். மனுஷர் பாஷைகளில் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் விடுகிற வெண்கலம் போலவும் ஓசை என்கிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தெரிந்திருக்கிற வாதத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றிப்பிடத்துக்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பாருங்க, இங்க பார்க்கிறோம் நமக்கு எப்படிப்பட்டதான விசுவாச வரங்களோ எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா என்ன செய்யல? நமக்கு உள்ளதெல்லாம் கொடுத்து அன்னதானம் பண்ணாலும் அன்பு இல்லைன்னா என்ன செய்யல? ஒண்ணுமே இல்லை. 4 7 வரை வசனம் பாருங்க. 4 7 வரை பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தில் தாங்கும், சகலத்தில் விசுவாசிக்கும், சகலத்தில் நம்பும், சகலத்தில் சகிக்கும். இங்க பார்க்கிறோம் இந்த எல்லா
எல்லாவற்றையும் சகிக்கக்கூடியதா இருக்கிறது. அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும் சொல்லப்பட்டிருக்கிறது, மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறதுனால நான் பார்க்கிறோம் அநேக இடங்களில் தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கு, தாய்க்கு பிள்ளைகளுக்கு, புருஷன் மனைவிக்கு, கணவன் மனைவி இடங்களில் என்ன அன்பு குறைஞ்சு போறதை நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இன்னொன்று, நான் உங்களுக்கு ஒரு கீ செயின் இதுக்கு முன்னாடி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்த டைமில் இந்த ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு இந்த கீ செயின் கொடுத்தது? எந்தெந்த வசனம் எடுத்தேன்? யாராவது சொன்னீங்கன்னா ஒரு பிரைஸ். இல்லை இல்லை பிரதர். ஓகே ஓகே. யாராவது 2-3 வசனம் சொன்ன மொத்தம். கனி கொடுங்க. ஓகே ஓகே. பாருங்க என்ன எழுதிருக்கு, லவ் லவ் எழுதிருக்கு. என்ன எழுதிருக்கு? லவ் லவ். அப்போ முதல் லவ் என்னது? அன்பு. எந்த அன்பு? யோவான் 3:16. என்னது? யோவான் 3:16 என்னது சொல்லுங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஓகே, கிளியர். யாருக்கு மறக்குமா? மறக்காது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா 1 யோவான் 3:16 யாருக்காவது தெரியுமா? ஒன்னு யோவான் 3:16 சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒரு எடுத்து வாசிங்க வாசிங்க. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்ப இந்த அன்பு என்னன்னு அறிஞ்சது யாரு? யாரு யாரு? அன்பு என்னன்னு அறிஞ்சது யாரு? ஆண்டவர் அன்பு கொடுத்தாரு நம்மகிட்ட. அன்பு அவர் அறிஞ்சதால அன்பு கொடுத்தாரு. அப்போ 1 யோவான் 3:16 சொல்லிக்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால அன்பு என்னதென்று அப்ப யார் அறிஞ்சிருக்கிறா? நீங்களும் நானும் அறிஞ்சிருக்கோம். அப்படித்தானே? வேற உலக ஜனம் அறிஞ்சிருக்கா? இருக்கு. அப்ப உலக ஜனம் அறியாததுனால என்ன செய்யாது? மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்காது. ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்? நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள் நினைச்ச யாருக்காக என்ன? கடன் வாங்கினா கடன் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஜீவனை கொடுக்க கடனாளிகள். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த நம்ம சகோதரனுக்கு விரோதமாக நினைக்கவோ பேசவோ செய்வோமோ முடியுமா? முடியாது. கணவன் மனைவிக்கு விரோதமா ஏதாவது பேசவோ செய்யவோ முடியுமா? மனைவி புருஷனுக்கு விரோதமா ஏதாவது நினைக்கவோ பேசவோ செய்யவோ முடியுமா? கிளியர் கிளியர். புரிஞ்சுங்க. புரியலன்னா கேளுங்க, ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னன்னா இது மிக மிக முக்கியமானது. அன்பு. அன்பு இல்லைன்னா என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. நமக்கு எத்தனை வரம் இருந்தாலும் அது நோ யூஸ். நம்ம சரீரத்தை சுட்டறிய கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை. அப்ப அன்பு தான் முக்கியம். அன்பு இருந்தேன்னா கொஞ்சம் கஞ்சி தண்ணி குடிச்சு கூட வாழலாம். அப்படித்தானே? அப்படித்தானே? இல்லைன்னா பெரிய சாப்பாடு இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த அன்பு வேணும். அன்பு முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் வேணும். குடும்பத்தில் வேணும், சபையில் வேணும், நம்முடைய. அது காரணம் என்னன்னா அன்புன்னு யார் அறிஞ்சிருக்கிறா? அன்பு என்னதுன்னு யார் அறிஞ்சிருக்கிறா? நானா? நானா? நான் ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லணும். நான் அறிஞ்சிருக்கிறதுனால நான் மற்றவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜீவனை கொடுக்க. அப்ப நான் அறிஞ்சிருக்கேன். பிரதர் அவருக்கு ஜீவனை கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. என்ன குறித்து நான் தான் சொல்ல முடியும் இல்லையா? அப்ப நான் அறிஞ்சதுனால நான் எனக்கு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளி. கடன் வாங்கியா திருப்பி வாங்கினேன்னா என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். கடன் வாங்கினேன்னா கிஃப்ட் அப்படித்தான், நோ ப்ராப்ளம். பட் கடனாளிகளாக இருக்கு. அப்போ இதை எப்பொழுதும் மனசில் இருக்கணும். எப்படி என்ன வச்சிருக்கணும்? எனக்கு சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க நான் என்ன இருக்கேன்? சொல்லுங்களேன். கடனாளிகளாக இருக்கிறேன். அப்படி இருப்போம்னா தவறா நினைக்க மாட்டோம், பேச மாட்டோம், செய்ய மாட்டோம். கிளியர்? அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது. என்ன பண்ணு பாருங்க. கீழே இருக்கு லூக்கா 10:27. என்னது? லூக்கா 10:27 போட்டு. இது 2 வசனம் போடல. ஒன்லி லவ்னு போட்டிருக்கு. ஆனா கீழே லூக்கா 10:27 போட்டிருக்கு. லூக் 10:27 வாசிங்க. 10:27 லூக்கா 10:27.
அவன் பிரதேசமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாங்க என்று எழுதியிருக்கிறது என்றார். பாருங்க எப்படி சொன்ன என்ன செய்யணுமா? முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட என்ன செய்யணும்? யாரை அன்பு கூறணும்? தேவனை அன்பு கூறணும். அடுத்து என்ன செய்யணுமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. அப்போ இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமா இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் அங்க அந்த அந்த பாதாளத்தில் இருக்கிற நேரத்திலையும் தன்னுடைய சகோதரருக்காக நினைச்சு அன்பு கூர்ந்தான். அப்படி நினைச்சான்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த அன்பு என்னன்னு அறிஞ்சிருக்கிறோம். அதனால நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கண்ணாளிகளா இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். ஆண்டவரை அறிஞ்சவங்களுக்கு அவருடைய வழியில் நடத்தணும். அவங்களுக்கு பொறுப்பு உங்களுடையும் என்னுடையதாம இருக்கிறது. ஆகவே இந்த கீச்சைனை மறுபடியும் கொண்டு போங்க, மறக்காதீங்க. இதுல இருக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஒன்று வந்து மீன் இருக்கு, அஞ்சப்ப கொண்டு 5000 பேரை போசிப்பிச்சாரு. ஒரு ஸ்டார் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்தில் ஒரு நட்சத்திரம் வெளிப்பட்டது. அது அந்த ஞானிகள் வரும்படியாக அவர்களை வழி நடத்துச்சு. அதே போல அந்த ஸ்டார் கொண்டு போய் எங்க பிள்ளை இருந்த இடத்துல போன மாதிரி நீங்களும் நானும் இன்னைக்கு இயேசுப்பா ஸ்டாரா இருக்கிறோம். இயேசுப்பா பற்றி சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடைய என்ன இருக்கிறது. இது ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் போகும்போது அதை பிரதான ஆசிரியர் என்ன செய்வான்? ஒரு சங்கலை கட்டிட்டு போவான் இல்லையா? அது என்ன செய்யும்? சத்தம் உண்டாக்கும் இல்லையா? அதே போல நீங்கள் நானும் ஆண்டவருக்காக வாழணும். என்னுள்ள காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆகவே இந்த கீச்சைனை எல்லா இடத்துல உபயோகிப்பீங்க இல்லையா? வீடு திறக்கணும்னா கீச்சைனையா தேவைப்படுது. எல்லா இடத்துலையும் சாப்பிடணும். அதனால இதை வச்சு மறக்காம இந்த 3 வசனம் ஞாபகம் இருக்கணும். என்னது? யோவான் 3:16, 1 யோவான் 3:16, லூக்கா 10:27 வச்சு அந்த அன்புல நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பது சொல்லி முன்னேறி செல்ல தேவன் தாமே கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக நேரத்தில் நிறைய ஜெபம் பண்ணியிருக்காரு. என்ன செய்யிருக்கிறாரு? நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதுல பண்ண ஒரு ஜெபத்தை உங்களுக்கு முன்னால நான் வைக்க விரும்புறேன். அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 5 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக 9-11 வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள். யோவான் 17:9-11 வசனங்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே, என்னுடையவைகளில் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களை நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தாலே காத்துக் கொள்ளும். பாருங்க, இந்த வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? வேண்டிக் கொள்றாரு. என்ன செய்யறாரு? வேண்டுதல் சொன்ன என்னது? வேண்டிக் கொள்ள சொன்ன என்னது? ரிக்வெஸ்ட் இல்லையா? எதுக்காக வேண்டிக் கொள்ள? நம்ம சில அப்ளிகேஷன் போடுவோம் இல்லையா? இன்னதுக்கு வேண்டுறோம் இல்லையா? அப்போ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல நேரத்தில் நிறைய சின்ன சின்ன ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆனா அந்த 14ஆம் அதிகாரத்துல முழுமையுமா ஒரு பெரிய ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தில் பண்ணும்போது 5 தடவை, அந்த 7 தடவை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வேண்டிக் கொள்கிறேன். அந்த பாருங்க, அந்த முதலாவதாக அந்த 9ஆம் வசனத்துல பாருங்க 2 தடவை வேண்டிக் கொள்ள சொல்றாரு. பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து பாருங்க, உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் யாருக்காக இருந்தேன்? நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ள. யாருக்காக வேண்டுறாரு? இங்க இருக்கிற உங்களுக்காக எனக்காக அவன் வேண்டுதல். 9ஆம் வசனத்துல 2 தடவை எழுதிருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க 15ஆம் வசனம் பாருங்க. 15 வசனத்துல பாருங்க, 15 உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நாம் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க, அவங்க நம்ம என்ன செய்யறாரு? தீமையிலிருந்து காக்கும்படியாக நம்ம உங்களுக்காக எனக்காக என்ன செய்யறாரு? வேண்டுதல் செய்யறாரு. அடுத்து பாருங்க 20ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனத்துல 2 தடவை வேண்டிக் கொள்வதனாமல் இவர்களுடைய வார்த்தை நான் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, யாருக்காக? உங்களுக்காகவும் உங்க மூலமாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்யறார். பாருங்க, யாருக்காக? ஒரு தடவை வாசிங்க பாருங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தை நான் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்காக வேண்டிக் கொள்றாரு. பாருங்க, அப்ப நம்ம ஆண்டவரே நமக்கு எப்படி வேண்டிய 21ஆம் வசனம் பாருங்க. 21ஆம் வசனம்
அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் ஆ. பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக ஆ. நீர் என்னிலேயும் ஆ. நான் உண்மையிலே இருக்கிறது போல ஆ. அவர்கள் எல்லாரும் நம்ம ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, 2 தடவை வேண்டிக் கொள்றாரு. என்ன வேண்டிக்கிறன்னா, பிதாவும் குமாரன் ஒன்னா இருக்காங்க, அதே போல எல்லாம் என்ன செய்யணும்? யாரெல்லாம் ஒன்னா இருக்கணும்? நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒன்னா இருக்கணும்னு பார்க்க விருப்பம். பாருங்க, நமக்கு இந்த ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு, நமக்கு அப்பப்பட்டு ஆராதிக்காத ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவருடைய கடைசி வாஞ்சை என்னன்னா, நம்ம எல்லாம் எப்படி இருக்கணுமா? ஒன்றா இருக்கணும். சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அப்போ ஒன்றா இருந்தால் தான் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு செய்ய முடியும். ஆனால் அநேக நேரங்களில் சாத்தான் வந்து என்ன செய்வான்? சில பிரிவினை உண்டாக்கி நம்ம ஒன்றா இருக்காமல் என்ன செய்யலாம்? நம்ம பிரிச்சுடுறான். நம்ம பார்த்தோன்னா அது கடைஞ்சு பார்த்துட்டோம்னா அந்த வெங்காயம் கொடுத்த மாதிரி கடைசியில் என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. முக்கியத்துவம் இல்லாத காரியத்துக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்து பெரிய பிரச்சனையில மாட்டி ஒருமை இல்லாதவர்களாக நான் வாழ்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஏசப்பாக்க மனசுக்கு விருப்பம். ஏசப்பாட்ட மனசை தட்டி பார்த்தா என்ன சொல்லுவாரு? இவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு அவருக்கு விருப்பம். அப்படித்தானே? நீங்கள் இந்த அதிகாரத்தை போய் வாசிங்க. எனக்கு ஏசப்பாக்குள்ள விருப்பம் என்ன? நம்ம அன்புள்ளவராக இருக்கணும். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு? ஒன்றா இருக்கணும் அவர் விருப்பம். நம்ம அவருக்கு விருப்பம் செய்கிறது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய விருப்பம் நாங்கள் ஒன்றா இருக்கணும்னா நாம் இந்த வருகிறது சீக்கிரமாக இருக்கிறோம். அதனால இந்த வருஷத்தில் நான் யாருக்கு மேலே இந்த விரோதம் வைக்காதபடி நான் ஒன்றா ஒரு மனசோடு இருப்பேன், உங்களுடைய வருகைக்கு நான் ஆயத்தமுள்ளவராக இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கன்னா அந்த அவனுக்கு விருப்பம் அதான் இருக்கிறது. பாருங்க, அந்த இனி நம்ம இதை மனசில் வச்சுட்டு 20 to 23 வசனங்களை வாசிப்போம். 20 to 23 வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது மட்டும் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கவும் பிதாவே நீர் அனுப்புவதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்ம ஒன்றாக இருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அது அவரை நம்ம இது ஏன்னு கேட்கிறாரு. யார் அறியணுமா? சொல்லுங்களேன், யார் அறியணும்? நம்ம ஒன்னா இருக்கணும், அன்பா இருக்கணும்னு அதை யார் அறியணுமா? தேவன் அறிய, உலகம் அறியணுமா? சொல்லுங்களேன். அது ஒருத்தோட வாசிங்க, மனசில் வச்சுட்டு வாசிங்க. அப்போ இது என்ன? நம்ம ஒன்றா அன்பாக இருக்கிறத யார் பார்க்கணும்? அப்போ உலகம் அறியணும். யார் அறியணும்? அவருக்கு தெரியும். ஆனா உலகம் அறியணும் நம்ம எப்படி இருக்கோம், ஒன்னா இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம் என்பதை உலகம் அறியும் தான் இயேசுப்பா ஏற்றுக்கொள்ளும். நம்ம பிரசங்கம் பண்றதை விட நம்முடைய வாழ்க்கையானது அவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. பாருங்க, நான் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்களோ என்ன செய்தீங்களோ வளரும்போது அதான் காட்டும். உதாரணத்துக்கு என்னுடைய மகளுடையதான 2 பிள்ளைங்க, அவன் என்னென்ன அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த காரியத்தை எல்லாம் இவளுக்கு சொல்லும். டோன்ட் டூ திஸ், டூ லைக் திஸ், அங்கே டோன்ட் கோ தேர் அப்படின்னு. அவன் என்னென்ன அவளுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ என்ன செய்யுது அந்த பிள்ளைகள் அதே தான் சொல்லும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் செய்து கொடுக்கறத விட நம்முடைய வாழ்க்கை ஒரு மரணம். அதான் ஏசப்பாக்க விருப்பம். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒன்றா இருக்கிறதையும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் காணணும். அதான் ஆண்டவருக்கு விருப்பம். அன்பானவர்களே, ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம் என்றதான ஒரு தீர்மானத்தோடு முன்னேறி சொல்ல கிருபை செய்வாராக. அது செய்யும்படியாக ஒரு வசனம் ஒன்று சில வசனங்களை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே நாம் முதலாவதாக அந்த ஐஸ்வர்யவான் சொன்ன பிரகாரமாக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியது, ஊழியம் செய்ய வேண்டியது, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கிறது. 2வதாக நாம் பார்த்தோம், இந்த ஆண்டவருடைய அன்பு இந்த காரியத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவன் கிருபை செய்வாராக. அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உரிமையாக இருக்க வேண்டியது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. அதை மனதில் வைத்து கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்க, இது கிறிஸ்துவோட நான் சிலுவையறையப்பட்டேன், இனி ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை என்ன செய்கிறாரா? எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லியிருப்பார்கள். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையானதும் நான் என்று இல்லாதபடி ஆண்டவர் மேல் முழுமையான விசுவாசம் வைத்து அவரிலே சார்ந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து அவருக்காக வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அதன் மூலமாக தேவன் எவ்விதமாக உங்களை தெரிந்தெடுத்தார், எவ்விதமாக யோசனை வைத்திருக்கிறார் என்பதை நினைப்பூட்டும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவதாக எரேமியா 1 அதிகாரம் 5 வசனம். எரேமியா 1 அதிகாரம் 5 வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இங்க நான் பார்க்கிற நேரத்தில் எப்ப அவர் நம்ம செய்தார தெரிந்து கொடுத்தார் இதெல்லாம் நான் நிறைய பார்க்கிறோம். உலக தோட்டத்துக்கு ஒன்று தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க நான் பார்க்கிறோம், வயிற்றில் இருக்கும் போது என்ன செய்தேன்? ஒன்னு அறிஞ்சேன். ஃபர்ஸ்ட் அறிஞ்சாரு. ரெண்டாவது என்ன கர்ப்பத்தில் வெளியிலும் என்ன செய்தாரு? நம்ம பரிசுத்தம் பண்ணாரு. மூணாவது என்ன செய்தாரு? தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்க, உங்களை குறிச்சும் என்னோட நோக்கத்தில் இருந்ததுனால அவர் எப்போ என்ன பண்ணாரா? உலகத்தோட்டம்னு தெரிஞ்சு வந்தார், கரெக்ட். பட் அந்த தாயின் கருவத்தில் இருக்கும் போதும் நம்ம என்ன தெரிஞ்சு பரிசுத்தம் பண்ணி பிரித்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்ம எந்த குடும்பத்தில் எப்படி பிறக்கணும் நம்ம யாராவது தீர்மானிச்சிருந்தோமா? இல்லையா? அவருடைய தீர்மானத்திற்கு எங்கே பிறக்கணும், எங்கே வளரணும், எந்த நேரத்தில் இந்த இயேசுப்பா ஏற்றுக்கொள்ளணும், எல்லா காரியத்தையும் அவர் செய்தார். அவர் குறிச்சிருக்கிறார், ஏற்ற நேரத்தை கொண்டு வந்தார். ஆகவே அவருக்கு அவருடைய காரியத்தில் நாம் இருக்க தேவன் கிருபை. இரண்டாவதாக 139 சங்கீதம் 13 வசனம். 139:13. சங்கீதம் 139:13. நீர் என் உள்ளந்தரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். பாருங்க, தாயின் வயிற்றுல என்ன செய்வீரு? காப்பாற்று. பாருங்க, நிறைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? கருவுல இருக்கும்போது என்ன செய்யறாங்க? அழிஞ்சு போறாங்க இல்லையா? அப்படித்தானே? பாருங்க, என்னுடைய சம்பவம் என்னன்னா, நான் அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறேன். என்ன தெரியுமா? என் குடும்பத்தில் 5 பேர். எத்தனை பேரு? 5 பேர். முதல்ல 2 சகோதரிகள், மூணாவது ஒரு சகோதரர், அதுக்கு பிறகு ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு பிறகு 12 வயசுக்கு பிறகு நான் உருவாகிறேன். பாருங்க, அந்த நேரத்தில் நான் உற்பத்தி ஆகிற நேரத்தில் மூத்த அக்காளுக்கு கல்யாணம் ஆகிற வயசு. என்னுடைய 1.5 வயசுல அவளுக்கு கல்யாணம் ஆகுது. பாருங்க, அந்த நேரத்தில் அம்மாவுக்கு நான் உருவானேன்னா எப்படி எல்லாம் இருக்கும்? புரியுது உங்களுக்கு? 2 சகோதரிகள், ஒரு சகோதரன், அதுக்கு பிறகு ஒரு சகோதரி, பிறகு 12 வயசு கேப்பு, 12 வயசு வித்தியாசம். நான் பிறக்கிற நேரத்தில் அக்காளுக்கு கல்யாணம் வயசு ஆகுது. அப்போ என்ன எப்படி இருந்திருக்கும்? இந்த உலகம் என்ன செய்யும்? பரிகசிக்கும் இல்லையா? ஒருவேளை அம்மா பரிகசிப்பாங்க, என்ன தெரியல. ஒன்று செய்தாங்க, அது பிறகுதான் சொன்னாங்க, பப்பாளி இருக்கு இல்லையா, பப்பாளி காய் அப்படி துண்டு துண்டா வெட்டி வெட்டி சாப்பிடுவாங்களாம். எதுக்கு? நான் என்ன செய்யக்கூடாது? பிறக்கக்கூடாது. ஆனா எவ்வளவு வெட்டி வெட்டி சாப்பிட்டாங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு என்ன சுத்தம் ஆகிட்டே இருந்தேன். என்னது? சுத்தம் ஆகிட்டே இருந்தேன். என்ன பிறந்தாரு அன்னைக்கு அவரு. நான் அந்த தாயில வயிற்றுல என்ன காப்பாற்றாம இருந்திருந்தேன்னா நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். இந்த வசனம் சொல்லுது என்ன? தாயின் கர்வத்தில் என்ன சொல்லுங்களேன்? காப்பாற்றின ஆண்டவர். என்ன ஆண்டவர்? காப்பாற்றின ஆண்டவர். அப்போ உங்களை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இல்லைன்னா செய்வாரா? ஸோ அதனால உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களை அறிஞ்சாரு, பரிசுத்தம் பண்ணாரு, பிரித்தெடுத்தாரு. அது மட்டும் இல்லை, உங்களை குறித்து உங்களை பாதுகாத்த ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தபடியாக 103 சங்கீதம் 13 வசனம். 103 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்க, தகப்பன் இறங்குற போல நம்ம இறங்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தபடியாக ஏசாயா 66:13. ஏசாயா 66:13.
ஏசாயா நீங்கள் ஆ. அவருடைய ஆறுதலின் முளைப்பாடை கொண்டு ஆ. திருப்தி ஆகி ஆ. நீங்கள் சூப்பி குடித்து 66 13 பிரதர், அது 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் ஆ. நான் உங்களை தேற்றுவேன். பாருங்க, தகப்பன் இறங்குறவரை தாங்குறாரு, இறங்குறாரு. தாய் தேற்றுவதுவரை என்ன செய்வாரு? தேற்றுகிறார். தேற்றக்கூடியதான ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். சங்கீதம் 27:10, சங்கீதம் 27:10, சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். பாருங்க, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் சேர்க்க கொள்ளக்கூடிய ஆண்டவர். தாய் தகப்பன் கைவிட மாட்டாங்க. இந்த நாட்களில் தாயும் தகப்பன் கைவிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன செய்யற ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சேர்த்துக்கொள்ள சொல்றாரு. நம்ம கருவில கண்டாரு, காப்பாற்றுறாரு, இறங்குறாரு, தேற்றுறாரு. கைவிட்டாலும் நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 68:5, 68:5, சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். பாருங்க, ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க ஒருவேளை திக்கற்ற பிள்ளையாக இருக்கலாம், தகப்பன் இல்லாம இருந்திருக்காலும் அவங்களுக்காக ஒரு இருக்கிறார். விதவைகளா இருந்தாலும் கூட நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஒன்று நியாயம் விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். 146 சங்கீதம் 9ஆம் வசனம் பாருங்க. 146 சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 146 9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கன் மொழியும் கவிழ்ந்து போடுகிறார். பாருங்க, பரதேசிகளை காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது என்ன செய்யறாரு? அவர் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, ஒருவேளை நீங்க இந்த எப்படிப்பட்டவர் நான் இருந்தாலும் உங்களை குறித்து ஒரு ஆண்டவர் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. கடைசியா ஒரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 16 17. ஆதியாகமம் 21 16 17. ஆதியாகமம் 21 16 17. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். இங்க பார்க்கிறோம், யாருக்கு சத்தத்தை கேட்டார்? ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பாருங்க, அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்லி அந்த தேற்றின ஆண்டவர் இந்த நாளிலையும் நாம் அவருடைய பிள்ளை இருப்பேன் காரணமாக நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர். நம்மை பார்க்கிறார், கேட்கிறார், கூட இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். கடைசியாக நான் சொல்ல விரும்ப ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பலவிதமான காரியங்கள் நம்மை இடரல் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நட சம்பவம், அந்த 99 ஓட்டம் 99 ஆட்டம் சொல்லலாம். எதுக்கு பேர் என்ன? 99 ஆட்டம் சொல்லுங்க. என்னது, என்ன ஆட்டம்? 99 ஆட்டம். நான் கேட்கல, பிறகு தான் புரிஞ்சது. 99 ஆட்டம். அப்போ அந்த 99 ஆட்டம் என்னன்னா, ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பக்கத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நாளைக்கு இந்த ராஜா பார்த்தாரு, அந்த தொண்டையதான அந்த அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரை இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் இருக்கு, ஆனா என்னால என்ன செய்ய முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. ஆனா அந்த குடும்பத்தை பாருங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது காரணம் என்னன்னு கேட்டாரா. அப்ப அவர் சொன்னாரு, ஐயா, நான் ஒரு 99 ஆட்டம் ஒரு ஓட்டம் இருக்கு, அந்த ஆட்டத்தை ஆடினீங்கன்னா அவங்க அந்த சந்தோஷத்தை எல்லாம் இழந்து போயிடுவாங்க. அவர் கேட்டா, 99 ஆட்டம்னா என்ன? அப்ப சொன்னாராம், ஐயா, ஒரு 100 காசு எடுங்க, 99 காசை ஒரு இதுல கவர்ல போடுங்க, போட்டுட்டு 100 வெள்ளி காசு உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு எழுதி அங்க வைங்கன்னு சொன்னாராம். அப்போ அதே மாதிரி ராஜா என்ன செய்தாரு? 99 வெள்ளிக்காசு வச்சு அந்த கவர்ல என்ன எழுதியிருக்காரு? 100 வெள்ளிக்காசு உனக்கு இனாமா கொடுக்கப்பட்டன்னு சொல்லி, இலவசமா உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்கே எழுதி வீட்டுக்கு முன்ன வச்சாங்க. அவங்க மனைவி முதலையும் வந்தாங்க, பார்த்தாங்க, ஒரு பொட்டணம் இருக்கு, எடுத்து பார்த்தாச்சுன்னா எண்ணி பார்த்தாங்க, எத்தனை இருக்கு? 99. அங்கே எழுதி எத்தனை இருக்கு? 100. அப்போ ஒன்று எங்கே போச்சு? அப்போ என்ன செய்யிருக்கோம்? ஒருவேளை வழியில் எங்கேயாவது விழுந்திருக்கும்.
அப்போ 2 பேரும் பிள்ளைங்களும் அவங்களெல்லாம் செய்து என்ன செய்தாங்க, தேட ஆரம்பித்தாங்க. தேடி 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 போனால் எங்கேயுமே கிடைக்கல. அடுத்து வந்து இருந்து பார்க்கும்போ அவங்களுக்கு ரொம்ப சோகம் ஆகிட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க? ரொம்ப சோகம் ஆகிட்டாங்க. அவங்கள்ட்ட எத்தனை இருக்குது வெள்ளிக்காசு? 99. எதுக்கு மேலே அவங்களுக்கு கவலை? அந்த ஒரு வெள்ளிக்காசுக்கு மேலே கவலை. அவங்க இருந்த சந்தோஷம் சமாதானம் இழந்து போச்சு. அப்போ இந்த அமைச்சர் வந்து ராஜா கூப்பிட்டாரு, பாருங்க ராஜா, பாருங்க அவங்க எப்படி எப்படி ஆயிட்டாங்க. என்ன காரணம்? என்ன? 99 ஆட்டம். அந்த மனுஷன் வாழ்க்கையில் 99 இருந்தாலும் எதை தேடி போறாங்க? தனக்கு இல்லாத ஒரு காரியத்தை சொல்லுங்க. தனக்கு இல்லாத ஒண்ணுக்காக நினைச்சு கவலைப்பட்டு வாழ்க்கையை இழந்து போறாங்க, சமாதானம் பெற்றவர்கள. புரியுதா உங்களுக்கு? கிளியரா? ஒருவேளை நம்ம கேட்குற நேரத்தில் நமக்கும் துக்கமாக தோணும், என்னடா இவங்களுக்கு 99 கொடுத்த பிறகும் இவங்க நிம்மதியடா, அந்த ஒண்ணுக்கு போய் இந்த நிம்மதியை இழந்தாங்களே. அதே போல நீங்களும் நானும் அநேக நேரங்களில் அந்த ஒரு காசுக்காக 99 ஆட்டத்தில் ஆடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதில் மறந்து போகக்கூடாது. அதுக்கு ஆதாரமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 13. எபிரேயர் 13 எபிரேயர் 13:1. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அறியாமல் தேவதூதனையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கடப்பவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். 5 வசனம் பணத்தை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவன் சொல்லிருக்காரு, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விடுவதும் இல்லை. புரியுதா? அப்போ நம்முடைய மனசில் அநேக காரியங்களை நாம் கேட்டோம். கடைசியாக இந்த 99 ஆட்டம் நமக்கு எப்போதும் ஞாபகத்தில் இருக்கிறோம். ஆண்டவன் கொடுத்ததுல நாம் திருப்தியாக இருந்தோம்னா சந்தோஷமாக ஆண்டவருக்காக வாழ முடியும். ஆகிய வருங்காலங்கள் அவிதமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. நம்ம ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. யோபுல 42 என்ன பார்த்தோம்? அவரால் செய்யக்கூடாது காரியம் அவர் செய்ய நினைத்தது யாராலும் தடைபடியாது. ஆனால் இதில் வந்து நத்திங் பட் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் உள்ள வசனம் இருக்கு. அதனால மனசில் வச்சு தேவனால எல்லாம் செய்யக்கூட முடியும். ஆகவே அதை நினைத்து அவருக்காக வருங்காலம் வாழ தேவன் கிருபை செய்வாராக. இந்த 99 ஆட்டம் மனசில் இருக்கட்டும். ஒன்றுக்காக இழந்து நிம்மதி இழந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் முக்கியம் கொடுக்காத காரியத்திற்காக முக்கியம் கொடுத்து அந்த ஒரு இல்லாத ஒரு காரியத்திற்காக நாம் பின்னாலே கவலைப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிதவிப்பதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே வருங்காலங்களில் அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்காக கனி கொடுக்கிறவர்களாக நாம் சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருப்போம் என்பதை நினைவு கூர்ந்து நம்முடைய சகோதரர்களுக்காக ஐஸ்வர்யவான் அந்த பாதாளத்தில் இருந்து சகோதரர்களுக்காக விண்ணப்பம் பண்ணவன். ஆனால் நாம் இந்த நாட்களிலே இருக்கிற நேரத்தில் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டுதல் செய்ய அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஒரு முறை கூட இந்த சபையில் உள்ள எல்லாருக்கும் பொறுப்புள்ள எல்லாருக்கும் நன்றியை கூறி நான் விடைபெறுகிற தேவன் மையப்படுவதாக. அந்த அன்பை நான் என்றும் விடே, அந்த அன்பை நான் என்றும் விடே. பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த, பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த பரிசுத்த தேவ அன்பு. அல்லேலூயா, பரிசுத்த தேவ அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு எந்த பாவத்தை நீக்கியதா, அந்த அன்பை நான் என்றும் விடேன்,
அந்த அன்பை நாம் என்றும் வீடே. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் மறுபடியுமாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு நாம் இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். நம்முடைய சகோதரன் மூலமாக அநேக காரியங்களை தேவனாக கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து இந்த 2025 ஆண்டிலே நாம் எடுக்க வேண்டிய, நாம் பின்பற்ற வேண்டிய அல்லது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் பிரகாரமாக நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த கூட்டத்திற்கு முடிவாக திருவள்ளூர் சபையிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய சகோதரன் டில்லி பாபா அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். ஜெபம் செய்வோம். மகாயிரத்திலே அன்பின் பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் உடைய வசனத்தை நாங்கள் சகோதரர் மூலமாக கேட்கும்படியாகவும் நீர் கொடுத்த இந்த அருமையான ஆண்டவரே நாளுக்காகவும் நேரத்துக்காக நன்றி செல்லும் துதிக்கிறோம். உம்முடைய கண்களை எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காக நன்றி செல்லும் துதிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமாக அன்றைய எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றைய நடைமுறை வசனங்களை நடைமுறைப்படுத்தவும், அன்றைய அதன்படி நாங்கள் ஆண்டவரே சகோதரத்தில் அன்பு கூறவும், அன்றைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கவும், அன்றைய சுவிசேஷத்தை அன்றைய அறிவிக்கும்படியான அன்றைய கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையில் தந்து அன்றைய நீரே அன்றைய அப்படி பசுத்தாவி அவருடைய அன்றைய அந்த சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து இந்த உலகத்தில் வாழும்படியான அன்றைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகளால் நாங்கள் பலனடைந்து அவர்களுடைய வார்த்தைகளாலே நாங்கள் இன்னும் அன்றைய திருப்தியாகி மகிழ்ச்சி அடைந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றைய செயல்படுத்தும்படியான அன்றைய பரிசுத்தாவினுடைய அன்றைய ஒத்தாசையை எங்களுக்கு தாரும், உதவி செய்யும். இப்படி நாமத்தை மையப்படுத்தி இந்த கூட்டத்தை மட்டுமாக நடத்தினதுக்காக நடிச்சு துதிக்கிறோம். மீதான அன்றைய வல்லடுக்கிறதான சுவிசேஷம் கொடுத்து நீ ஆசீர்வதித்தாரும் நண்பசையும் இறக்கும் வரணும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றைய நீரே அன்றைய உடைய கருத்தினாலே பாதுகாக்கும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறவங்க பரலோகத்தின் பிதாவே. ஆமென்.